வெல்கம் பேக் டு மை சேனல். செவ்வாய்க்கிழமைனாலே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வழிபடுறது நம்மளோட முருகன் தான். அதே மாதிரி யதார்த்தமாக உண்மையாக சொல்கிறேன், செவ்வாய்க்கிழமை ஆற்றுல வெத்தலை தீபம்லாம் போட்டுட்டு தற்செயலாக நான் பார்க்குறேன், என் முன்னாடி என் மயில் வந்து நின்றுது. ரொம்பவுமே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. முருகன் வந்து எப்போவுமே நம்புகிற வாழை வந்து கைவிடுறதில்ல. யாரையுமே வந்து எந்த ஒரு வேலையிலையும் வந்து நம்ம யாரை நம்புகிறோமோ அவள் வந்து நம்மளோடையே தான் இருக்கா, நம்ம பக்கத்தில் தான் இருக்கா. அதை நம்ம நம்புவோம். முருகனை தரிசிக்கிறதுக்காக நான் போன வேலையில் இந்த பொதுவாகவே வந்து செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து முருகப்பெருமை நான் வழிபடுறதுனால செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் வந்து குறையும். அதோடு சில குறிப்பிட்ட வழிபாடுகள் செவ்வாய்க்கிழமையில் நம்ம செவ்வாய் ஓரையில், அதாவது காலம்பரை 6 to 7, மத்தியானம் 1 to 2, இரவு வந்து 8 to 9 செய்யும்போது அதற்கான பலன்கள் விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். என்ன நினைத்து இந்த வழிபாடினை நம்ம செய்கிறோமோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். அதோடு வாழ்க்கையில் ஏற்றம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் சிறப்பான வழிபாடு என்று இது கூறலாம். இந்த வெற்றிலை தீப வழிபாடு ஏற்கனவே நான் என்னோடய வீடியோஸ் எல்லாத்துலேயும் நிறைய நான் சொல்லியிருக்கேன். செவ்வாய்க்கிழமையில் வந்து காலம்பரை எழுந்து குளித்து வீட்டில் உள்ள பூஜை அறையில் வந்து வழக்கமாக சுத்தம்லாம் நம்ம எப்பயும் போல் பண்ணிவிட்டு சுவாமிகிட்ட ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும் இல்லையா, அதை நம்ம ஏற்றிட்டு ஒரு தாம்பாலம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து வெத்தலை எடுத்துக்கணும். வெத்தலை வந்து நல்லா ஆறியுமே நல்லா முதல் நாளே அலம்பிக்கலாம், இல்லை காலம்பரை குளிச்சுட்டு நீங்கள் அலம்பிண்டு எல்லா வெத்தலையிலையும் சந்தனம் குங்குமம் இட்டுக்கோங்க. சந்தன குங்குமம் இட்டுட்டு ஒவ்வொரு வெத்தலையிலையும் அகல் விளக்கு வச்சுட்டு அந்த அகல் விளக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு நீங்கள் சுவாமிகிட்ட என்ன வேண்டல் நினச்சின்னு இருக்கீங்களோ அது மனசால் நல்லபடியாக நினச்சிட்டு அந்த வெத்தலையில் வந்து அகல் விளக்கு வச்சு ஒவ்வொரு அகல் விளக்கும் ஏற்றிக்கோங்க. முருகனுக்கு ஏற்றிட்டு நைவேத்தியமாக 2 வாழைப்பழம் இல்லைன்னா சர்க்கரை கலந்த பால் எது வேண்டும்னாலும் வைக்கலாம். இந்த வழிபாட்டினை செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் தொடர்ந்து 6 வாரங்கள் செய்து வர வேண்டும். 6 வாரங்களில் இந்த வழிபாடு நிறைவு செய்வதற்குள் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். இந்த வெற்றிலை தீபமானது தொடர்ந்து நீங்கள் போட்டுட்டு வர தடைப்பட்ட திருமணம் வந்து கண்டிப்பாக நடக்கும். சொந்த வீடு வாங்குகிற யோகம் அமையும். அப்புறம் காரியங்கள் எல்லாம் அந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. பொருளாதாரத்தில் எனக்கு ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி தீராத கடன் வந்து பீட்ரூட் சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து தேவையான பொருட்கள் வந்து பீட்ரூட் வந்து ஒரு 4 பீட்ரூட் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன். இது 2 தான் தேவையான பொருட்கள். அப்புறம் நீங்கள் தாளிப்புக்கு வந்து கடுகு, மிளகாய் வத்தல், வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்கூல் டைமுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம். பீட்ரூட் ரைஸ், லெமன் ரைஸ், கேரட் ரைஸ் இந்த மாதிரி ஒரு லன்ச் சீரீஸ் தான் இதெல்லாமே. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஸ்கூல் வந்து இப்போ ரீஓப்பன் ஆக போகிறது. ஸோ நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து 8 o'clockலாம் வந்து கொடுத்து அனுப்பிடணும் இல்லையா. இந்த மாதிரி நம்ம சாம்பார், ரசம், குழம்புலாம் வச்சாலும் குழந்தைகள் வந்து சாப்பிட மாட்டேங்கிறான் இல்லையா. அதனால் இந்த மாதிரி நம்மலாம் பண்ணலாம். சீன்சட்டி வந்து நல்லா காஞ்சிருது. அதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பீட்ரூட்டில் வந்து எல்லாமே இருக்குது, எல்லா சத்துக்களும் இருக்குது. ஸோ பிளட்டும் நல்லா ஊறும், இன்க்ரீஸ் ஆகும், ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் அது பீட்ரூட் ரைஸ் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க. நல்லா வெடிக்கட்டும். வெடித்த பிறகு தான் கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்தெல்லாம் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாதம், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைகளுக்கும் வந்து அதை பீட்ரூட் வந்து நம்ம திருவி போடுறோம் அப்படிங்கிறதுனால அது வந்து பீட்ரூட் வந்து அவளுக்கு தென்படாது. நல்லா சாப்பிடாத குழந்தைங்களும் சாப்பிடுவா. கடலைப்பருப்பு போட்டுங்க, வெள்ளை உளுந்து, சும்மா 2 ஜீரகம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். ஒரு வயசு குழந்தைங்களுக்கெல்லாமே நீங்கள் இது கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாமே இப்போ டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு சொல்லி சொல்கிறா. மிளகு சாதம், கருவேப்பிலை சாதம், கொத்தமல்லி சாதம், புதினா சாதம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கு கூட பிடிக்கிறது. அந்த மாதிரி இப்போ ஆயிடுது. யாருக்கும் குழம்பு, சாம்பார், மற்ற குழம்பெல்லாம் கூட யாருக்கும் பிடிக்க மாட்டேங்கிறது இப்போ உள்ள காலகட்டத்தில். இந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா சாப்பிடுவா போல் இருக்குது. எல்லாமே நல்லா செவக்க வறுத்துண்டாச்சு. இந்த டைமில் என்ன பண்ணணும்னா வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், வெங்காயத்தை போட்டுடலாம்.
வெங்காயம் வந்து இஷ்டம் படுறதா போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டால் சில குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கிறது, அதனால் வெங்காயம் போட்டுருந்துச்சு. ஒரு 4 பீட்ரூட் எடுத்துட்டீங்கன்னா 2 வெங்காயம் போட்டுக்கலாம். அந்த ரேஷியோவில் நீங்கள் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுது. தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுருக்கேன். கொஞ்சம் நல்லா சிவக்க வறுத்துன பிறகு தான், வதக்கின பிறகு தான் மஞ்சத்தூள் போடணும். அப்புறம் திருவின பீட்ரூட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்திக்கோங்க. பீட்ரூட் சாதத்துக்கு வந்து நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டுட்டோம் இல்லையா, அதனால காரம் இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப காரம் போட முடியாது. அதனால் நான் வந்து சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த அளவு போடும். 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் நீங்கள் போனால் போட்டுக்கலாம், அது என்கிட்ட தீர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் காஷ்மீர் மல்லித்தூள் இருக்குல்ல, மல்லித்தூள் அதுவுமே நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுங்கிறதுனால நான் ரொம்ப காரம்லாம் எதுவுமே போடலை. இந்த சாம்பார் தூள் மட்டும் ஒரே 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். இதில் வந்து தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டுருக்கேன். கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு பார்க்கலாம். ஒரு ஹெல்த் ட்ரிங்க் பார்க்கலாம். நான் காத்தால் வந்து 2 டேட்ஸ் வந்து வெந்நீரில் ஊற போட்டிருக்கேன். ஒரு பாதாம், 3 முந்திரி போட்டிருக்கேன். இதோட நீங்கள் பனானா, ரெட் பனானா இல்லை ஏதாவது ஒரு பனானா கொஞ்சமாக மில்க் விட்டு ஒரு மில்க் ஷேக், பனானா ஃப்ரூட் ஷேக் மாதிரி நீங்கள் குடிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஏஜ் ஆக ஆக நம்மளோட உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். இந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க் வந்து வீக்லி 3 தடவை இல்லை 4 தடவை ஒரு நாள் டீடாக்ஸ் குடிக்கிறது, இந்த மாதிரி நம்ம உடம்பை வந்து ஹெல்த்தியாக நம்ம பார்த்துக்கணும். நான் இன்றைக்கி இதெல்லாம் போட்டிருக்கேன். பனானா இருக்குது, அதை வச்சு மில்க் ஷேக் அப்புறமா ஒரு 10 மணி போல் குடிப்பேன். அதுக்காக தான் வச்சுருக்கேன். பீட்ரூட் வந்து நல்லா வதங்கின்னு இருக்கு. கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். இந்த டைம் வந்து சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு போட வேண்டாம், சால்ட்டாக போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த பீட்ரூட்க்கு உண்டான சால்ட்டு போட்டுக்கணும். அப்புறமா சாதம் கிளறும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போதும். இதோட வந்து நம்ம 1 ஸ்பூன் சுகர் போடனாலும் போட்டுக்கலாம். அது தேவைப்படுறதா போட்டுக்கலாம். ஏன்னா பீட்ரூட்டே ஃபஸ்ட்டு ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் சுகர் போட்டுக்கல. இதுவே போரும், நல்லா வதங்கட்டும். பீட்ரூட் வந்து காய் பொரியலுக்கு போடுற மாதிரி பொடிசாக நறுக்கிண்டு நீங்கள் பண்ணால் இந்தளவு டேஸ்ட்டு வருமானு தெரியல. இந்த மாதிரி திருவிண்டு நீங்கள் சாதம் கிளறி கொடுக்குறது வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் போடும் போது ரொம்ப. பீட்ரூட் வந்து ரெடி ஆகிடுது. இதில் வந்து சாதத்தை கிளறிடுறேன். நான் ஆற வச்சுட்டேன். கொஞ்சம் கிளறிட்டு பார்ப்போமா. சாதம் ரெடி ஆகிடுது. ஃபைனல் டச்சப் இப்படி தான் இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆயிடுது. ஸோ நான் போடலை. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக போடுங்க. இந்த கலருக்கு அந்த க்ரீனிஷ் வந்து சூப்பராக எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தேவையாக இருக்கனால ஆட் பண்ணியிருந்தேன். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறது. பொதுவாகவே இந்த பீட்ரூட்டில் வந்து இரும்பு சத்து, பொட்டாசியம், விட்டமின் சி இதெல்லாமே நிறையா இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள ரத்த அழுத்தம் குறைக்கிறது, உடலில் உள்ள ஆற்றலையும் ரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்த உதவுறது, ரத்த சோகையை வந்து தடுக்கிறது, இதயத்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறது. பீட்ரூட் உள்ள இரும்பு சத்து வந்து மற்றும் ஃபோலேட் ரத்தத்தில் வந்து புதிய சிவப்பு அணுக்கள் உருவாகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதே மாதிரி வந்து செரிமானத்தன்மையை வந்து மேம்படுத்தும். இதில் நல்லா டைஜஷன் ஆகக்கூடிய இது எல்லாமே இருக்குது. கல்லீரலை வந்து நல்லா பாதுகாக்கிறது. கர்ப்பிணி பெண்களுக்கு இதில் வந்து நிறைய சத்து இருக்கிறதுனால குழந்தைகள் வந்து கருவில் உள்ள குழந்தைகளுக்கு மூளை மற்றும் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியமானதாக இருக்குது. ஸோ பீட்ரூட் வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. வாரத்தில் 1 தடவை இல்லை 2 தடவையாவது பீட்ரூட் வந்து காய்கறிகள் உணவாக தொட்டுக்க பொரியலாகவும் பண்ணி சாப்பிடுங்க. இல்லை பீட்ரூட் சாதமாக பண்ணலாம். இல்லைனா இப்போல்லாம் வருது ஒன்றும் ஏபிசி மால்ட் அப்படின்னு சொல்கிறாலும் அந்த மாதிரி வீக்லி ட்வைஸ் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.